ஸ்ரீ கர்க சம்ஹிதை மதுரா காண்டத்தின் 14ஆம் அத்தியாயம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நண்பர்களுக்கு உத்தவரின் உறுதிமொழி. நந்தர் மற்றும் அன்னை யசோதையுடன் உரையாடுதல் மற்றும் அவர்களின் அன்பு பண்புகள் மற்றும் பக்தியால் வியந்து போன உத்தவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் குணத்தை அவர்களிடம் கூறுதல். நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசரே, இவ்வாறு அன்புள்ள பக்தரான உத்தவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரிவால் கலக்கமடைந்த அன்பான கோபிகைகளிடம் ஆச்சரியம் கொள்ளாமல் உரையாடினார். உத்தவர் கூறினார், பிரஜவாசிகளே, நான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பணியாள் என்றார். நான் அவருடைய அன்புக்குரியவர். நான் அவருடைய தனிமையான பணியாள். பகவான் ஸ்ரீஹரி உங்கள் நலம் விசாரிக்க என்னை ஆர்வத்துடன் இங்கு அனுப்பியுள்ளார். இங்கிருந்து வடமதுரைக்கு திரும்பும்போது பகவான் ஸ்ரீஹரியிடம் உங்கள் பிரிவின் வேதனையை தெரிவித்து என் விழிகளிலிருந்து வரும் விழி நீரால் அவரது பாதங்களை சுத்தம் செய்து அவரை சமாதானப்படுத்துவேன். அவரை என்னுடன் அழைத்து சென்று விரைவில் உங்களிடம் திரும்புவேன். இது எனது உறுதிமொழி. இது ஒருபோதும் பொய்யாகாது. கோப்பர்களே, மகிழ்ச்சியாக இருங்கள், துக்கம் கொள்ளாதீர்கள். இந்த பிரஜத்தில் நீங்கள் விரைவில் ஸ்ரீ வல்லப ஸ்ரீஹரியை காண்பீர்கள். நாரத மாமுனிவர் கூறினார், அரசே, இந்த வழியில் ஆயர்களிடம் உறுதியளித்து தேரில் அமர்ந்திருந்த யதுநந்த உத்தவர் ஸ்ரீதாமரை போன்ற மாடு மேய்ப்பவர்கள் மகிழ்ச்சியால் நிறைந்த நந்தகானிற்குள் நுழைந்தார். அந்த நேரத்தில் கடலில் சூரியன் மறைந்திருந்தது. உத்தவரின் வருகையை கேட்டதும் மிகவும் ஞானியான நந்த மகாராஜா விரைவாக வந்து அவரை மகிழ்ச்சியுடன் வரவேற்று மிகுந்த மகிழ்வுடன் வணங்கினார். உத்தவர் உணவருந்திவிட்டு படுக்கையில் அமைதியாக அமர்ந்ததும் நந்தரும் படுக்கையில் அமர்ந்து மூச்சு திணறிய குரலில் உரையாடினார். நந்த மகாராஜா கூறினார், மகாத்மா உத்தவா, மதுராபுரியில் என் நண்பன் வசுதேவன் தன் மகன்களுடன் நலமாக இருக்கிறானா? நண்பா, கம்சனின் மரணத்திற்கு பின்னர் யாதவ தலைவர்கள் இந்த பூமியில் உச்சகட்ட ஆறுதலையும் ஆடம்பரத்தையும் கண்டிருக்கிறார்கள். மாதவனும் பலராம சுவாமியும் எப்போதாவது தங்கள் தாய் யசோதையை நினைவில் வைத்திருக்கிறார்களா? இங்குள்ள கோவர்த்தன மலை, பசு மந்தைகள், பிரஜம், பிருந்தாவனம், யமுனை கரைகள் அல்லது யமுனை நதியை அவர்கள் எப்போதாவது நினைவில் வைத்திருக்கிறார்களா? ஆம் பகவானே, வில்வப்பழத்தை போல சிவப்பு உதடுகளுடன் பலராம சுவாமியுடனும் கோவர்த்தனத்துடனும் இந்த பிருந்தாவனம், மற்ற காடுகள், இல்லங்கள், கொடிகள், மரங்கள், பசுக்களின் கூட்டங்கள், இந்த முழு உலகமும் முகுந்தன் இல்லாமல் விஷம் போல் தெரிகிறது என்றார். தாமரை இதழ்களை போன்ற பெரிய விழிகளை கொண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லாமல் என் வாழ்க்கை துக்கம் மற்றும் உணவு சபிக்கப்பட்டவை. சந்திரனிலிருந்து பிரிந்த சகோர பறவையைப் போல நான் இந்த பூமியில் அவரது வருகையின் பெரும் நம்பிக்கையுடன் வாழ்கிறேன். மகா மனிதரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் பலராம சுவாமியையும் நான் உயர்ந்த கடவுளாகவே கருதுகிறேன். கடவுள்களின் தீவிர பிரார்த்தனையின் பேரில் அவர்கள் தாமாகவே முன்வந்து முழுமுதற் கடவுளின் பங்கை நிறைவேற்ற அவதாரம் எடுத்து இப்போது முனிவர்களை பாதுகாக்க தயாராக உள்ளனர். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, பகவான் ஸ்ரீஹரியை மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்த பின்னர் நந்த மகாராஜா படுக்கையில் உள்ள தலையணையில் தலை சாய்த்து அமைதியாகிவிட்டார். அவரது உடல் முழுவதும் உற்சாகத்தால் நிறைந்து சிலிர்த்து போனது. அரசரே, அந்த நேரத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நண்பர் உத்தவரின் விழிகளுக்கு முன்பாக அரசர் நந்தராஜனின் விழிகளிலிருந்து விழிநீர் பெருக்கெடுத்து படுக்கையையும் தலையணையையும் நனைத்தது. நந்த மகாராஜா தனது விரல்களால் தனது விழிகளின் நீரை துடைத்து மீண்டும் மீண்டும் தனது விரல்களை பயன்படுத்தி தனது விழிநீரை துடைத்து அவரே ஆறுதல் செய்து கொண்டார். வட மதுரையிலிருந்து உத்தவர் வந்ததை குறித்து கேள்விப்பட்ட தேவி யசோதை உடனடியாக வாயிலுக்கு சென்று அவள் தன் மகனை குறித்து கேட்க ஆரம்பித்தாள். அந்த நேரத்தில்
பாசத்தால் அவள் மார்பகங்களிலிருந்து பால் வழியத் தொடங்கியது. விழிகளிலிருந்து விழிநீர் வழிந்தது. பின்னர் தன் கூச்சத்தை எல்லாம் விட்டுவிட்டு தன் மகன் மீதான அன்பினால் உத்தவரிடம் சென்று அவன் நலம் விசாரிக்கத் தொடங்கினாள். தன் விழிகளிலிருந்து வழிந்த விழிநீரை தனது புடவை தலைப்பால் துடைத்து கொண்டு பகவான் ஸ்ரீஹரியின் அன்பில் மூழ்கி நந்த மகாராஜரின் முன்னிலையில் உரையாடினாள். அன்னை யசோதை கூறினார், உத்தவா, கண்ணையா என்னையோ அல்லது அவரது தந்தை நந்த மகாராஜரையோ எப்போதாவது நினைவில் வைத்திருக்கிறாரா? அவரது சகோதரர் சன்னந்தர் அவரை காண மிகவும் ஆர்வமாக உள்ளாரா? அவர் அவர்களை நினைவில் வைத்திருக்கிறாரா? இந்த பிரஜத்தில் நந்த மகாராஜா மற்றும் 9 உபநந்தர்கள் மற்றும் 6 ரிஷபானுக்கள் வாழ்கிறார்கள். கண்ணையா அவர்கள் அனைவரையும் நினைவில் வைத்திருக்கிறாரா? காடுகளில் குழந்தையாக இருந்தபோது யாருடைய மடியில் விளையாடினார்? அவர்களுடன் நந்தநந்தன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பந்து விளையாடினார். அவருக்கு சொந்தமான அந்த மாடு மேய்ப்பவர்களை அவர் எப்போதாவது நினைவில் வைத்திருக்கிறாரா? என் வாழ்க்கையில் எனக்கு ஒரே ஒரு மகன் மட்டுமே இருந்தான். எனக்கு அதிகம் இல்லை. ஆனால் அந்த ஒரு மகன் என்னை ஒரு ஏழை தாயாக விட்டுவிட்டு சென்றான். ஐயா, அன்பு செலுத்துபவர்களுக்கு துன்பம் தவிர்க்க முடியாதது. என்ன ஒரு சோகம்! மரியாதைக்குரியவரே, என் மகன் இல்லாமல் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எப்படி வாழ்வேன் என்று கூறுங்கள். தாயே, எனக்கு தயிர் கொடுங்கள் அல்லது புதிய வெண்ணெய் கொடுங்கள் என்று அவர் எப்போதும் வீட்டில் வற்புறுத்துவார். இனிமையான வார்த்தைகளில் பேசினார். அதே கண்ணையா இப்போது எப்படி மதிய உணவு உட்கொள்வார்? இது என் மகனே பிரஜ மக்களின் வாழ்க்கை, பிரஜத்தின் பொக்கிஷம். இந்த குடும்பத்தின் ஒளி மற்றும் தனது குழந்தை பருவ குறும்புகளால் அனைவரையும் கவர்ந்திழுக்கிறார். எனது வளர்ப்பின் பல ஆண்டுகள் ஒரு கணம் போல கடந்துவிட்டன. இந்த நந்தநந்தன் இன்று இங்கு இல்லாமல் அந்த நாள் ஒரு கல்பத்தை போல கனமாகிவிட்டது. கிராம எல்லையை தாண்டி அல்லது ஆற்றங்கரைக்கு சென்று மாடு மேய்ப்பவர்களுடன் கன்றுகளை மேய்க்க நான் ஒருபோதும் அனுமதிக்காத அதே கண்ணையா, ஐயகோ, அவர் இப்போது வடமதுரைக்கு சென்று விட்டார். மோகனா, நான் அவரை தூரத்திலிருந்து அழைத்து என் மடியில் வைத்து அவரை பற்றி கொள்வேன், அவரை அணைத்து கொள்வேன். அவர் இல்லாமல் வாழ்ந்த அதே நந்தர் இப்போது துக்கத்திலும் நீண்ட கவலையிலும் மூழ்கிவிட்டார். ஒரு நாள் கோபிகையின் பானை உடைக்கப்பட்ட பின்னர் நான், மோகினி, அந்த குழந்தையை கயிறால் கட்டினேன். இன்று அந்த செயலை எண்ணி நான் துக்கத்தில் மூழ்கிவிட்டேன். இந்த முற்றம், முழு சபை மண்டபம், செவிகள், ஏரி, தெருக்கள், விரஜமண்டலம், அரண்மனைகளின் கூரைகள் அனைத்தும் பாழாகிவிட்டன. முகுந்தன் இல்லாமல் இந்த முழு உலகமும் விஷம் போல் தெரிகிறது. கண்ணையா இல்லாமல் என் வாழ்க்கையை நான் சபிக்கிறேன். நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசர் அன்னை யசோதைக்கும் நந்த மகாராஜருக்கும் இடையேயான உயர்ந்த அன்பின் அறிகுறைகளை கண்டு உத்தவர் மிகவும் ஆச்சரியம் கொண்டார். அறிவின் மீதான அவரது பெருமை அனைத்தும் உருகிவிட்டது. உத்தவர் கூறினார், மகாபிரபு நந்த மகாராஜரே மற்றும் அன்னை யசோதையே, என் உடலில் உள்ள அனைத்து முடிகளும் நாக்குகளாக இருந்தால் அந்த நாக்குகளால் உங்கள் இருவரின் முக்கியத்துவத்தையும் என்னால் விவரிக்க இயலாது. நீங்கள் இருவரும் முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் காட்டிய அன்பையும் பக்தியையும் ஒப்பிட இயலாது. நீங்கள் இருவரும் அடைந்த நித்திய அன்பு, பண்பு, பக்தியை யாத்திரை, தவம், தானம், சாங்கியம் மற்றும் யோகம் மூலம் கூட அணுக இயலாது. நந்த மகாராஜா மற்றும் பிரஜேஸ்வரியான அன்னை யசோதையே, நீங்கள் இருவரும் துக்கம் கொள்ள வேண்டாம். இந்த 2 கடிதங்களையும் விரைவில் உங்கள் கரங்களில் எடுத்து கொள்ளுங்கள். இந்த கடிதங்கள் சந்தேகத்திற்கிடமின்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் கொடுக்கப்பட்டுள்ளன. நந்தநந்தனர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது மூத்த சகோதரர் பலராம சுவாமியுடன் எதுபுரியில் பாதுகாப்பாக இருக்கிறார். யாதவர்களின் மகத்தான பணியை நிறைவேற்றிய பின்னர் பலராம சுவாமியுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விரைவில் இங்கு திரும்புவார். நந்தநந்தன பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மிகவும் பரிபூரணமான பரம புருஷராக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கம்சன் போன்ற அசுரர்களை கொன்று பக்தர்களை பாதுகாக்க பிரம்மதேவனின் பிரார்த்தனையின் பேரில் அவர் உங்கள் இல்லத்திற்கு வந்துள்ளார். பகவான் ஸ்ரீஹரி பலராம சுவாமியுடன் பிறப்பிலிருந்தே அற்புதமான செயல்களை செய்ய தொடங்கினார்.
பூதனையின் உயிரை குடித்தல், வண்டியசுரனை உதைத்தல், திருணாவர்த்தனை கொன்றது, யமலா மற்றும் அர்ஜுன மரங்களை உடைத்தல் மற்றும் அன்னை யசோதைக்கு வாயில் பேருருவ காட்சி கொடுத்தல் போன்றவை. அந்த சக்தி வாய்ந்த இறைவன் பகாசுரனையும் வத்சாசுரனையும் இடையர்களின் விழி முன்பே கொன்றார். அசுரர்களை கொன்றார். தேனுகாசுரனை நசுக்கினார். காளிய நாகத்தை மிதித்தார். காட்டு தீயை அருந்தினார். பின்னர் பலராம சுவாமி பிரலம்பாசுரனை கொன்றார். ஒரு யானை தனது தும்பிக்கையில் தாமரை மலரை பிடித்திருப்பது போல உங்கள் அனைவருக்கும் முன்னால் பகவான் ஸ்ரீஹரி கோவர்த்தன மலையை ஒற்றை கரத்தால் ஒற்றை விரலால் பிடுங்கி தூக்கினார். ஒரு யானை தனது தாமரை மலரை துதிக்கையில் பிடித்திருப்பது போல உங்கள் அனைவருக்கும் முன்னால் பகவான் ஸ்ரீஹரி கோவர்த்தன மலையை ஒற்றை கரத்தினால் பிடுங்கி தூக்கினார். பிரபஞ்சத்தின் இறைவன் சங்கச்சூடனின் பாத மோதிரத்தை எடுத்து அரிஷ்டாசுரனை கொன்ற பின்னர் கேசியையும் மரணத்தின் தொண்டைக்கு அனுப்பினார். வியோமாசுரன் மிகவும் சக்தி வாய்ந்த அரக்கன். ஆனால் இறைவன் அவனை ஒரே ஒரு குத்தினால் நசுக்கினார். ஐயனே, இதே போல் வடமதுரையில் அவர் அசாதாரணமான திறமையை காட்டினார். கம்சனின் சலவைக்காரர் ஒரு வலிமையான பீரங்கியை பெருமையாக கூறினார். ஆனால் பகவான் ஸ்ரீஹரி தனது கையின் ஒரே அடியால் அவரை அழித்தார். அனைவரின் பார்வையிலும் கம்சனின் சக்தி வாய்ந்த வில் ஒரு யானை கரும்பு தண்டை உடைப்பது போல பாதியாக உடைந்தது. குவலையா பீடம் என்ற யானை 10,000 யானைகளைப் போல வலிமையானது. ஆனால் பகவான் அதன் தும்பிக்கையை பிடித்து தரையில் வீசினார். மாதவன் சாணூரன், முஷ்டிகன், கூடன், சாலன் மற்றும் தோஷலன் ஆகியோருடன் மல்யுத்தம் செய்து தரையில் வீழ்த்தினார். போதையில் இருந்த அரக்கன் கம்சன் 1,00,000 யானைகளைப் போல வலிமையானவன். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரை மேடையிலிருந்து தூக்கி தனது கரங்களின் பலத்தால் சுற்றி ஒரு குழந்தை தண்ணீர் பானையை கீழே போடுவது போல தரையில் வீசினார். பின்னர் யானை மீது பாய்ந்த சிங்கம் போல அவர் கம்சனின் மீது பாய்ந்தார். வலிமை மிக்க பலராம சுவாமி கம்சனின் இளைய சகோதரர்களான கடு மற்றும் பிறரை சிங்கம் ஏராளமான மான்களை கொல்வது போல தனது கோடரியால் நசுக்கினார். குருதட்சணை வழங்க பகவான் ஸ்ரீஹரியே கடலில் குதித்து சங்கத்தின் வடிவிலான பஞ்சஜன அரக்கனை கொன்றார். மகா பேரின்பம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லாமல் இந்த அற்புதமான சாதனையை யார் செய்திருக்க இயலும்? அந்த பகவான் ஸ்ரீஹரிக்கு வணக்கங்கள். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் வடமதுரை என்றழைக்கப்படும் மதுரா காண்டத்தின் கீழ் நாரத பகுலாஸ்வ சம்வாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான நந்தராஜர் மற்றும் உத்தவரின் சந்திப்பு என்ற தலைப்பு கொண்டு பெயரிடப்பட்ட 14ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.